Chapter 7, Exercise 7.2, Question number 3 கான solution. Find the point on the curve. இந்த curve மேலே ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். Where the normal is parallel to the line. அந்த பாயிண்டில் வரையக்கூடிய நார்மல் வந்து இந்த லைனுக்கு பேரலாக இருக்க மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் இந்த கர்வ் மேலே. இதுதான் அந்த கொஸ்டின். என்ற வளைவரைக்கு எந்த புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு, ஒரு புள்ளியில் வரைகிற தொடுகோடு வந்து இந்த லைனுக்கு செங்குத்து, இந்த கோட்டிற்கு செங்குத்தாக இருக்கும்னா அந்த புள்ளி என்ன, அந்த புள்ளியில் வரைஞ்சோம்னா, இந்த வளைவரைக்கு தொடுகோடு வரைஞ்சோம்னா அது இந்த கோட்டிற்கு செங்குத்தாக இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போது கண்டுபிடிக்க வேண்டியது இங்கேயும் பாயிண்ட் தான். இங்கே இந்த ஸ்லோப்பை எடுத்துக்கிட்டு அதை பர்பண்டிகுலர் ஸ்லோப்பாக நம்ம மாற்றிக்கணும். அப்போது இது ஏற்கனவே நம்ம செகண்ட் சம்மோட அதே மாடல் தான். அங்கே பேரலன்னு கொடுத்துட்டாங்க, அதாவது இணையானது அப்படின்னு கொடுத்தாங்க. இங்கே செங்குத்துன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் சம் நம்பர் 2. இங்கே எந்த புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு என்ற கோட்டிற்கு இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது பேரலல் டு த லைன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே அப்படியே வந்து என்ன கொடுத்துட்டாங்க, பர்பண்டிகுலர், அதாவது டேஞ்சன்ட்னா அதுக்கு பர்பண்டிகுலர் லைனுக்கு பேர் நார்மல் அப்படின்னு பேர். அதே போல் இணையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கே செங்குத்துன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே எப்படி நம்ம வந்து ஸ்லோப்புக்கு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சி அந்த டேஞ்சென்ஷியல் பாயிண்ட் x1 y1 எடுத்தோமோ அதே போல் இங்கே கண்டுபிடிக்கணும். இங்கே வரையக்கூடிய இந்த ஸ்லோப்பை வந்து என்ன பண்ணணும், நம்ம பர்பண்டிகுலர் ஸ்லோப்பாக மாற்றி எடுத்துக்கணும். இதுலேருந்து இந்த லைன்லேருந்து வரக்கூடிய ஸ்லோப்பை பர்பண்டிகுலராக மாற்றி எடுத்து போட்டோம்னா அதுதான் சம் நம்பர் 3. அப்போது x + y = 1729 அப்படின்னு எடுக்கக்கூடிய அந்த இதுக்கு வந்து ஸ்லோப்பை வந்து நம்ம பர்பண்டிகுலர் ஸ்லோப்பாக மாற்றிக்கிட்டா போதுமானது. செங்குத்து கோட்டின் சாய்வை மாற்றினோம்னா அதுக்கப்புறம் இதுலேருந்து வரையக்கூடியதை நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. செகண்டு தேர்டு ரெண்டுமே ரொம்ப ஒரே மாதிரியான கணக்குகள் தான். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம போன கணக்கு போலவே ஃபஸ்ட்டு y = x³ - 6x² + x + 3 இதை எடுத்துக்கோம். இதை ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து வகையிடுறோம். என்ன கிடைக்கும், dy/dx. dy/dx = x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x², 6 × x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, ப்ளஸ் எக்ஸை பண்ணால் 1, கான்ஸ்டண்ட்டை பண்ணால் 0. இப்போ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டேஞ்சென்ஷியல் பாயிண்டை வந்து x1 y1 வச்சுக்கோம். அதாவது தொடுப்புள்ளியை x1, y1 தேவையான புள்ளியை அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். தொடுப்புள்ளியை x1, y1 வச்சுக்கிறோம். இப்போது இதுலேருந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிப்போம். எந்த பாயிண்டில் அப்படின்னா x1, y1ல். அப்போ ஸ்லோப் சாய்வு dy/dxயில் x1 y1 போட்டோம்னா கிடைக்கக்கூடியது நமக்கு சாய்வு. அப்போது x1 x மட்டும் தான் இருக்குது, அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு பதிலாக x1 போட்டுருவோம். 3x² 3x1² ஆகிடுது. அடுத்தது 12x1 போட்டுக்கிறோம் +1. இதுதான் ஸ்லோப்பு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோம். ஆல்ரெடி இதே நம்ம 1 வச்சு தான் நல்லாயிருக்கும். இதை 2 வச்சுக்கோம். அகைன் மறுபடியும் கிவன் லைன் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம பர்பண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்க போகிறோம். x + y = 1729. இதுலேருந்து ஸ்லோப் ஆஃப் நார்மல் தான் நமக்கு கிடைக்கும். செங்குத்து கோட்டின் சாய்வு என்ன கிடைக்கும், மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, அதாவது மைனஸ் எக்ஸின் கேளு பை ஒய்யின் கேளு எடுத்துக்கும். ரெண்டுமே 1 அப்போ மைனஸ் எக்ஸின் கேளுங்கிறது 1/1. இது செங்குத்து கோட்டின் சாய்வு. நமக்கு தேவை வந்து டேஞ்சண்டோட ஸ்லோப் வேணும், ஏன்னா இது டேஞ்சண்டோட ஸ்லோப் தான். இப்போ தொடுகோட்டின் சாய்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா -1 ஸ்லோப் ஆஃப் நார்மல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே அது -1 ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், -1 சொல்லலாம். அந்த -1 எடுத்து இங்கே போட்டுறோம். அப்போ இதுலேருந்து கிடைக்கக்கூடியதும் ஸ்லோப் தான். இப்போ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது 1. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோம். ஆல்ரெடி ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கோம். இதுவும் இப்போ ஈக்குவல், ஏன்னா இதுவும் ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் தான், இதுவும் ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் தான். அதாவது தொடுகோட்டின் சாய்வு, இதுவும் தொடுகோட்டின் சாய்வு தான். அதாவது செகண்டும் தேர்டும் ஈக்குவல். இங்கே செகண்டும் தேர்டும் ஈக்குவல்னால் நமக்கு இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். இப்போ 3x1² - 12x1 + 1 = 1. 3x1² - 12x1 = இந்த 1 அங்கே அனுப்புகிறோம்னா 1 - 1 0 ஆகிடும். இது ரெண்டுலேயும் x1 காமனாக எடுப்போம். 3x1 - 12 அப்படின்னு இருக்கும், = 0. இப்போ என்னென்ன கிடைக்கும், x1 = 0, அப்புறம் 3x1 - 12 = 0, 3x1 + +12, x1 = 12/3 4ன்னு கிடச்சிருது. அப்போ x1க்கு 2 வேல்யூ கிடச்சிருது. x1 = 0 1, அப்புறம் x1 = 4 1. இப்போ 1ங்கிற பாயிண்ட் வந்து 1 அப்படிங்கிறதுல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 1ங்கிறதுல
x1 y1 சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்போ 1 இம்ப்ளைஸ் என்ன கிடைக்கும், y1 ஈக்குவல் டு, அதாவது x1 y1 சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிறோம். y1 ஈக்குவல் டு x1 கியூப் மைனஸ் 6x1 ஸ்கொயர் ப்ளஸ் x1 ப்ளஸ் 3ல் இப்போ ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு x1 ஈக்குவல் டு 0, திஸ் இம்ப்ளைஸ் y1 ஈக்குவல் டு, இல்லை 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 மட்டும் தான் வரும். அப்போ 0 மைனஸ் 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 3, அப்போ y1 ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிது. இப்போ இதுலேருந்து ஒரு டேஞ்சென்ஷியல் பாயிண்ட் நமக்கு கிடச்சிருது. அது என்னென்னா 0,3. அடுத்தது x1 ஈக்குவல் டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா y1 ஈக்குவல் டு 4 minus 6 into 4 squared plus 4 plus 3 அப்படிங்கிறது கிடைக்கும். 4 cube 64, 4 square 16, 16 into 6 வந்து 96, இது ஒரு 7, அப்போது இது 71 ப்ளஸில் கிடைக்கும். 71 minus 96 எவ்வளோ கிடைக்கும்னா minus 25 அப்படின்னு கிடைக்கும். அப்போ another tangential பாயிண்ட்டுங்கிறது 4, minus 25 கிடைக்குது. அப்போ 2 tangential பாயிண்ட்ஸ் கிடைக்குது நமக்கு. ரிக்வயர்ட் பாயிண்ட்ஸ் இப்போ தேவையான புள்ளிகள்ங்கிறது 0,3 அப்புறம் 4, minus 25 அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருது. இந்த புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடு தான் இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அதாவது இந்த 2 பாயிண்ட்ஸில் கண்டுபிடிக்கக்கூடிய நார்மல் வந்து parallel to the line. அப்போ நார்மல் வந்து டேஞ்சென்ட்டுக்கு பர்பண்டிகுலர்னால தான் நமக்கு தமிழில் வரும்போது அது பர்பண்டிகுலர்னு இருக்குது, இங்கே வந்து பேரலல்னு இருக்குது. அதனால் ரெண்டையும் பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. நார்மல் இஸ் பேரலல் டு த லைன்னா அப்போ டேஞ்சென்ட் இஸ் பர்பண்டிகுலர் டு த லைன் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதான் அந்த சம் நம்பர் 3. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.